வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. நம்மளோட சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதோட அனௌன்ஸ்மெண்ட்டு தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும், மொபைலில் அது எப்படி அட்டன் பண்ணணும், நம்மளோட டெஸ்ட் பேட்சை பார்த்தினா ஃபுல் டீட்டெயில் ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஒரு 5 days முன்னாடியே, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு இல்லையா, அன்னைக்கே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து மொபைல் ஆப்பில் வந்து என்ரோல் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ எதுக்கானதுன்னா, இன்னைக்கு இருந்து நம்ம டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மே 1ஆம் தேதின்னு சொல்லியிருந்தோம். நம்மளோட சேனல்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ஆப்ல போய் உள்ள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு அந்த டெஸ்டோட பட்டன் வந்து எனேபிள் ஆயிருக்கும். நீங்க ஸ்டார்ட் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நீங்க வந்து 50 கொஸ்டின்ஸையும் நீங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் கம்ப்ளீட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். ரிசல்ட் அப்படின்னு சொல்லி சைடில் ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் ரிசல்ட்னு ஒன்று இருக்கும். ப்ரொஃபைல், லாக் அவுட், அபவுட் அப்படின்ற ஹெல்ப் எல்லாமே இருக்கும் இல்லையா, அதில் ரிசல்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்றதை உங்களுக்கு ஒன்றுக்கு காமிச்சிரும். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் எல்லாமே ஏற்கனவே போட்டிருக்கேன். இன்னையிலேருந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஆனால் மறந்துடாதீங்க, இந்த டெஸ்ட் வந்து 24 hours மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். அதனால் படிக்கலைன்னா எவ்வளோ வேகமாக ரிவைஸ் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு 24 hours இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிடுங்க. ஒரு வாட்டி டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாலோ இல்லை 24 hours முடிஞ்சிட்டாலோ திரும்ப நீங்கள் டெஸ்ட்டை எழுத முடியாது. அதையும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அது உங்களுக்கு தெரியும். அதனால் டெஸ்ட்டை வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். படிக்கலை, நான் வந்து ஓரளவு தான் படிச்சிருக்கேன், 60-70% தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கூட நீங்கள் 24 hours முடியறதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் 1 or 2 hour இருக்கும்போது டெஸ்ட்டை அட்டன் பண்ணிடுங்க. உங்களால் எவ்வளவு மார்க் எடுத்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இதில் வந்து இந்த யாரோட மார்க்கும் யாருக்கும் வந்து டிஸ்பிளே ஆகாது. உங்களோட மார்க்கு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் தாராளமாக நீங்கள் அந்த டெஸ்ட்டை எழுதி பார்க்கலாம். டெஸ்ட்டை மட்டும் எழுதாமல் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. படிச்சிருந்தாலும் சுத்தமாக நான் இந்த வாரம் ஃபுல்லாக என்னால் படிக்க முடியலை அப்படின்னு நினச்சா கூட டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதை சொல்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ கொடுத்தேன். ஆல் த பெஸ்ட். குரூப் 4 எக்ஸாமுக்கு யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் படிச்சுட்ருங்க. இன்னும் ஒரு 70 days தான் கஷ்டப்பட போகிறீங்க. அதை ஃபுல்லாக கஷ்டப்படுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். கஷ்டப்படுறதுன்னு ஆயிடுச்சு, முழுசாக கஷ்டப்படுவோம். அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கலாம். ஓகே, டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. எப்படி டெஸ்ட் எழுதணும், இந்த இதை வந்து நான் புதுசாக பார்க்குறேன், எனக்கு இதை பற்றி ஐடியா இல்லைன்னு நினைக்கிறவங்க, புதுசாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கீழே டெஸ்ட் பேட்சை பற்றின அதில் எப்படி ஜாயின் பண்ணணுங்கிற எல்லா வீடியோவோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.